கன்வெர்ட் பண்ணுறோம்ல லார்ஜர் டைப்லேருந்து ஒரு ஸ்மாலர் டைப்புக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து அது எரர் ஷோ ஆகாது. நமக்கு அந்த இன்வேலிடு டேட்டா தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா பியில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா நான் அந்த 2 டைப் மட்டும்தான் வச்சு இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள். மற்றதெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். அப்போ என்ன கீவேர்டு யூஸ் பண்ணலாம்னா செக்குடு அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுங்க. செக்குடு இல்லாமல் இந்த மாதிரி டைப் கன்வர்ஷனில் நம்மளால் எரர் வந்து கொண்டு வர முடியாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நான் லாங்லேருந்து இன்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்திருந்ததுன்னா, இன்டிஜர் ரேஞ்சுக்குள்ளே இருந்திருந்ததுன்னா டேட்டா லாஸ் ஆகிருக்காது. இல்லாததுனால எக்ஸப்ஷன். கண்டிப்பாக இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை நோட்டில் எழுதி வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது எரர்ஸோ இல்லை டவுட்ஸோ இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.